இதே நகரத்தில் ஒரு சின்ன சைக்கிளை வைத்துக்கொண்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாளி இருந்தார். அவர் பெயர் அசோகமித்திரன் என்று. நீங்கள் டி நகரில் இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு சைக்கிளில் தான் வருவார், சைக்கிள் வச்சுட்டு தான் இருப்பார், நடந்து போவார். ஒரு சின்ன வேலை செய்து சம்பாதித்தவர். ஆனால் அவர் எழுதிய கதைகள், அவருடைய படைப்புகளுக்கு உண்மையில் ஒரு நோபல் பரிசு பெறுவதற்கான தகுதியுடைய படைப்புகளை அவர் எழுதியிருக்கிறார். அவ்வளவு நல்ல கதைகள், அவ்வளவு நல்ல நாவல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் அவ்வளவு வாழ்க்கையினுடைய சிரமங்களுக்கு இடையில், துயரங்களுக்கு இடையிலும் அவரிடம் படிக்கும்போது நீங்கள் அவருடைய ஒரு கதையை வாய்விட்டு சிரிக்காமல் படிக்கவே முடியாது. நிறைய கதைகள் நம்ம படிக்கும்போது கண்ணீர் விடுவோம், அதுவாது உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடு. ஆனால் ஒரு கதையை படிக்கும்போது உங்களை மறந்து நீங்கள் சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன். ஒரு பயணத்தில் நானும் இன்னொரு நண்பரும் பயணம் செய்துட்ருக்கோம் ரயிலில். நான் அதை படித்து சிரிச்சுட்டே இருக்கிறேன். அவர் கேட்குறாரு, என்ன சார் அதை சொல்ல முடியாது, நீங்கள் படிங்க அப்படின்னு. அவ்வளவு படித்து சிரிக்கக்கூடிய, ஆனால் அந்த சிரிப்பை சிரித்த பிறகு நாம் யோசிப்போம், ஐயோ இதுக்கு போய் சிரித்தோமே, இவ்வளவு துயரத்தை இல்லையா எழுதியிருக்கார். தன்னுடைய சொந்த துயரத்தை, வாழ்க்கையினுடைய வலி நகைச்சுவையாக எழுத தெரிந்தவர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கார், சின்ன கதை தான், எலி அப்படின்னு கதை. எல்லார் வீட்லேயும் நம்ம எப்பயும் சந்திக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய எலி தொல்லையை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு எலி பொரியை வாங்கி கொண்டு வந்து வச்சு எலியை பிடிக்கணும். இதுதான் கதை. கதை அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. என்னென்னா, 5 எலி இந்த வீட்டில் இருக்குது, எல்லா பொருளையும் கடிச்சிருது. அதற்கு அந்த எலிகளுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியல அப்படின்னா, நம்மளோட பட்டு புடவை எது, நம்ம வீட்டில் இட்லி கொப்பரைக்கு போடக்கூடிய துணி எதுலாம் தெரியலை, எல்லாத்தையும் அது சாப்பிட்ருது. எல்லாவற்றையும் தாண்டி எந்த வாடகையும் கொடுக்காம அது நம்ம வீட்டில் குடியிருந்துக்கிட்டே இருக்குது. அதை ஒன்றுமே பண்ண முடியல. எப்படியாவது ஒரு எலி பொரியை பிடிச்சு எலியை கொண்டு போய் விட்டுறணும்னு ஒருத்தர் நினைக்கிறார். கதையோட தொடக்கத்திலேயே அவர் சொல்கிற அந்த முதல் வரியை அப்படி தான் ஆரம்பிக்கும். வீட்டில் எதையுமே மிச்சம் வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்பார் மனைவிட்டு. அந்த அம்மா கேட்பாங்க, மிச்சம் வைக்கிறதுக்கு என்ன இருக்குது, சமைச்சதை சாப்பிட்டுட்டோம், வேற மிச்சம் வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு. எலி பொரியல் வைப்பதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, ரசம் தான் இருக்குது. ரசத்தை வச்சு எப்படி எலியை பிடிக்கிறது? இல்லை, சோறு இருக்குது ஒரு கவலைன்னா, அது சோறு வச்சா எலி வராது. அப்போ அவர் சொல்லுகிறார், எலியை பொரியல் வைத்து எலியை பிடிக்கணும்னா ஏதாவது ஒரு எண்ணெய் பலகாரம் வேணும். அது ஏதாவது ஒரு வடையோ போண்டாவோ ஏதோ ஒரு இனிப்பு பொருளோ இருந்தால் எலி சாப்பிட வரும்னு சொல்கிறார். உண்மையில் அது எலிக்கு மட்டும் பொரியல்ல. இனிப்பு பண்டங்கள், இப்படி எண்ணெயில் பொரித்த பண்டங்கள் எல்லாருக்குமே பொரிதான். அது நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு தான் போகிறீங்க. ஆனால் இவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த ராத்திரியில் எங்கேயுமே ஒரு வடை கிடைக்காது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்றா, கடை தெருவில் போய் மீதமாக கடையில் போட்ட மீதம் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா எல்லா டீ கடையும் பார்க்குறாரு, எந்த கடையிலையும் மீதமான ஒரு வடையோ பஜ்ஜியோ எதுவுமே இல்லை. நடந்து வருகிறார். டி நகரோட முனையில் பொதுக்கூட்டம் நடக்கிறது. அங்கே ஒரு மேடை பேச்சாளர் அமெரிக்க நிக்சனுக்கு சவால் விட்டுட்டு இருக்கிறார். விட்டதோடு அவர் சொல்கிறார், என்கிட்ட தைரியம் இருந்தால் மோதி பாடுறா நீ அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை டி நகரோட முனையில் நின்று ஒரு சவால் விடுறார். அந்த சவால் விடுவதை கேட்பதற்காக ஒரு 100-200 பேர் உட்கார்ந்து கைதட்டி ஆரவாரமாக கேட்குறாங்க. இவர்களுக்கு பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்து சூடாக பஜ்ஜி போட்டுட்ருக்கார், ஒரு தள்ளு வண்டியில். அவர்கள் பஜ்ஜி சாப்பிட்டுட்டே ஆரவாரமாக கேட்கும்போது இவர் போய் ஒரு வடை வேணும்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், இப்போ எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இப்போ வடை போட மாட்டேன், காத்துருங்கன்னு 2 வடை வாங்குறார் காசு கொடுத்து. வாங்கும் போது அவன் என்ன செய்றான், ஆசையாக ஒருத்தர் நம்ம கடையில் வடை வாங்கி சாப்பிட போகிறாருன்னா அது எலி பொறிக்க வைக்கிறதுக்கான வடை. அவரிடம் சொன்னால் அவன் கோவித்து கொள்வானான்னு தெரியல. ஆனால் வாங்குறார். வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றார். மனைவி சொல்கிறாங்க, இங்கே எங்கே போய் வாங்கினீங்கன்னு. அங்கே பேசுகிற அவ்வளவு பெரிய அந்த எச்சரிக்கை குரலில் கொஞ்சத்தை எலி கேட்டால் இந்நேரம் நாட்டை விட்டே ஓடி இருக்கும். டி நகரில் தான் நடக்குது. ஆனால் நம்ம எலிகளுக்கு தமிழ் தெரியாது போல இருக்கு. இவர்களுடைய வீராவேசம் எதையும் கேட்பதில்லைன்னு சொல்லிட்டு இவரே எலி பொரியை மாற்றார், கொண்டு போய் வைக்கிறார். வச்சுட்டு தூங்க போகும்போது நிற்கிறார், கட்டாயம் எலி விழுந்துடும் அப்படின்னு. அதே போல் காலையில் பார்த்தா அதுக்குள்ளாடி ஒரு எலி இருக்கு. மாட்டிக்கிடுச்சு எலின்னொன்னே இவர் முதல்ல நினைக்கிறார், அதை கொல்லக்கூடாது, எங்காவது வெட்ட வெளியில் கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு. மனைவி சொல்கிறாங்க, அது மாட்டிக்கிட்டது சின்ன எலியா பெரிய எலியான்னு பாருங்கன்னா இவர் சொல்கிறார், அந்த எலி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் கிடைக்குது, அதில் பெரிய எலி மாட்டினா என்ன சின்ன எலி மாட்டினா என்ன, நான் பார்க்க மாட்டேன், அதை பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு மைதானத்தில் திறந்து விடுறேன். அந்த எலி ஓடும்போது 4-5 சிறுவர்கள் கல்லை வச்சு அதை அடித்து துரத்தை அடிக்கிறாங்க. அது ஓடுனா அவர்கள் கல்லால் அடித்து அதை கொல்லுகிறாங்க. கல்லால் அடித்து கொல்லும்போது எந்த எலி இவ்வளவு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கடித்து எல்லாவற்றையும் இப்படி சாப்பிட்டு வீட்டுக்கு இம்சையாக இருக்கிறது நினைத்தாரோ
அது அடிபடுவதை அவரால் தாங்க முடியல. ஐயோ, அப்படி நம்ம திறந்து விட்டுறக்கூடாதோ, இந்த பசங்க இப்படி ஓடி கல்லால் அடித்து அதை கொல்றாங்களே, எங்கேயாவது இல்லாத இடத்துல விட்டுருக்கலாமோ என்று மனதில் துயரமாக இருக்கிறது. அந்த கதை அப்படி முடிந்திருந்தால் அவர் அசோகமித்திரன் அல்ல. அதற்கப்புறம் ஒரு வரி எழுதுகிறார், நான் அப்போதுதான் பார்த்தேன், கூண்டில் இருந்த வடை அப்படியே இருந்தது, எலி அதை கடிக்கவே இல்லை. அப்படின்னா எலி உள்ள போன மறுநிமிடம் மாட்டிக்கிச்சு. நீங்கள் ஒன்றை வெறுக்கிறீர்கள் நண்பர்களே, ஆனால் அதற்காக எப்போதாவது கண்ணீர் விடுவீர்களா? எப்போதாவது அதை பற்றி நீங்கள் இப்படி துக்கப்படுவீர்களா? அதற்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நம்மோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு ஏற்புடையதாக இல்லையே தவிர அதை கொல்லுகிற உரிமையை நமக்கு யார் கொடுத்தார்? எங்கோ ஒரு இடத்தில் ஒரு எழுத்தாளன் ஒரு எளிய பிரச்சனை, எல்லாரும் பார்த்து எல்லாரும் செஞ்சு சாதாரண மறந்துட்டு போகிற ஒரு எலியை சட்டுன்னு அவன் மாறுறான். இந்த நகரம் என்ற எலிப்பொறிக்குள் அவன் மாட்டிக்கிட்ட ஒரு ஆள். பெரிய எலிப்பொறி தான் இந்த நகரம். அதுக்குள்ளாடி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. உங்களை ஓட விட்டு யார் யாரோ கல்லறிகிறார்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அப்புறம் அந்த எலி பொறியில் இருப்பதை கடிக்கவே இல்லை. அப்படிப்பட்டது தான் இந்த நகர வாழ்க்கை. இங்கே வந்தால் நீங்கள் ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு நினைப்பீங்க. வாழலாம் முடியாது, பக்கத்தில் தான் இருக்கும். பக்கத்தில் போனோடனே பொறி மூடிடும். அப்போ ஒரு சின்ன கதை, வேடிக்கை கதையை படிக்கும் போது இதில் என்ன இருக்குன்னு நமக்கு தோணுது. ஆனால் அது இந்த கதைக்கு உள்ளாடி அசோகமித்திரன் காட்டுகிற சித்திரம் என்ன என்றால், பானையை கழுவி வைக்கிற அளவிற்கு மீதமாக எதுவுமே இல்லை என்ற வறுமையான குடும்பம் அது. அவர்கள் சின்ன வாடகைக்கு ஒரு ஒன்று குடித்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய சொற்ப துணிகளை கூட அவர்களால் காப்பாற்ற முடியலை. ஆனால் இந்த நெருக்கடிக்குள்ளாடியும் கூட அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நகரத்தில் தான் வாழணும், இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று அவர் கதையை எழுதுகிறார். கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார். அப்படி காட்சிகள் டி நகரில் வருது. இப்போ இருக்கிற டி நகர் இல்லை, ஒரு 25-30 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய கிருஷ்ணவேணி தியேட்டர் இருக்கிற, பழைய ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த சாலையை நீங்கள் ஒரு 30 வருடத்துக்கு முந்தைய நண்பர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அந்த காட்சியே வேறு. அந்த இந்தியா காஃபி ஹவுஸ் முன்னாடி எழுத்தாளர்கள் நின்று சந்தித்து பேசிகிட்டே இருப்பாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. அது எல்லாம் மாறிடுச்சு. அந்த உலகத்தை அவர் பதிவு செய்கிறார். அப்படின்னா கதை அல்ல, அது ஒரு சென்னையினுடைய 70கள் 80களுடைய வாழ்க்கையை, நடுத்தர குடும்பத்தை, நடுத்தர குடும்பத்தில் இருப்பவருக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை எல்லாம் எழுதுது. ஆனால் இந்த கதை முழுவதும், இந்த கதையில் எலியை கொள்ளுகிற அந்த மனிதர் என்ன வேலை செய்கிறார் தெரியாது, எங்கே இருக்கிறார் தெரியாது. அவர்கள் போல உண்டு குடித்தல் இருப்பவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க தெரியாது. அப்படின்னா இந்த நகரத்தில் நிறைய பேர் ஏதேதோ வேலைகள் செய்கிறாங்க, எப்படி எப்படியோ வாழ்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள், அவர்களை நாம் பார்க்குறோம், ஆனால் நம்ம அவர்களுக்கு பேர் தெரியாது, அவர்களை தெரிந்ததே இல்லை. இன்னும் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு தினமும் காலையில் 4 மணிக்கு யாரோ ஒருவர் பால் பாக்கெட் போடுறார், ஒரு முறை கூட அவர் பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. யாரோ ஒரு பையன் காலையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு போகிறான். அவன் எந்த பள்ளியில் படிக்கிறான் அல்லது அவனுடைய பெற்றோர் யார், அவன் விடுமுறைக்கு எங்கே விளையாடுவான்னு தெரியாது. நாம் எல்லாவற்றையும் இந்த நகரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம், எவரையும் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் நீங்கள் எவரை தெரிந்து கொண்டாலும் உடனடியாக அது ஒரு உறவாக மாறிடும். நீங்கள் ஒரே ஒரு முறை காலையில் பால் போடுகிறவரை நிறுத்தி, எங்கேருந்துனே வரேங்க, நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பால் போடுறதுல ஒரு பிரச்சனையும் வராது. எந்த மழைக்குள்ளும் அவர் சரியாக போடுவார். மனிதர்கள் உறவுக்காக இயங்குகிறார்கள்.